அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் உங்கள் சுகாதார ஆய்வாளர் ராஜ். பொதுவாக சுகாதார ஆய்வாளர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, என்னெல்லாம் பணி செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சுகாதார ஆய்வாளர்கள் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் நீர் பகுப்பாய்வு மையம், இந்த இடத்துலலாம் சுகாதார ஆய்வாளர்கள் இருப்பாங்க. அடுத்தது இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா, ப்ரிவென்டிவ் மெடிசன், அதாவது வருமுன் காப்பது. ஒரு மருத்துவருடைய பணி என்னென்னா நோய் வந்ததன் பிறகு காப்பது. ஆனால் சுகாதார ஆய்வாளர்களுடைய பணி என்னென்னா வருமுன் காக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும். அதுதான் சுகாதாரத்துடைய முக்கியமான வேலை. இதில் கிராமத்தில் நடக்கக்கூடிய டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு, அம்மை போன்ற கொள்ளை நோய்களுக்கு நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அடுத்தது பிறப்பு சான்றிதழ் கொடுக்குறது. கிராமத்தில் பிறப்பு, இறப்பு ஏதேனும் இருந்தால் அதை பதிவு செஞ்சு அதை நாங்கள் சர்டிஃபிகேட்டாக கொடுப்போம். அடுத்தது மருத்துவ முகாம் அமைக்கிறது, மெடிக்கல் கேம்ப்னு சொல்லுவாங்க. மருத்துவ முகாம் அமைக்கிறதுல எங்களுடைய பங்கு அதிகம். அடுத்தது பர்சனல் ஹைஜீன், தன் சுத்தத்தை பற்றி பொதுமக்களுக்கு, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறது, இதெல்லாம் என்னுடைய வேலை. இது இல்லாமல் குடிநீர் ஆய்வு, கிராமத்தில் கொடுக்கக்கூடிய குடிநீரை நீர் மாதிரி எடுத்து, அதாவது வாட்டர் சாம்பிள் எடுத்து நாங்கள் லேபுக்கு அனுப்பி அந்த லேப்லேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்து நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்போம். இது மட்டும் இல்லாமல் நிறைய பணிகளை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் பதிவிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் அது நல்லதாகவே எடுத்துக்கொள்ளப்படும். நன்றி, வணக்கம்.